வித்தக்காரி பொண்ணு அல்ல இருக்கு. சூப்பரு. மூணு விரல் ஆட்டுது. இதுதான் விரல் மீன் ஃப்ரெண்ட். இது வந்து பாம்பு மாதிரியா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட். மசாலா போட்டு வறுத்துடலாம். இது வரைக்கும் குள்ள கண்ட சின்ன சின்னதா தான் பாத்துருக்கேன். என்ன பண்ற ஜெஷிதா? கையில முந்திரி கொட்டை வச்சிருக்காரு. இங்க பாரு, மீன் பிடிக்க போறல கிடைக்கல வச்சுக்க, இத சுட்டு துண்டு ஜாலியா உட்காந்து வரலாம். சரி, ஆமா எடுத்தாமா தம்பி கொடுத்த. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன்னா அப்ப முந்திரி கொட்டை கொடுத்து அமிச்சாரு. இன்னைக்கு போய் சுட போறோம். திட்டமா போதுமா, நிறைய வேணாம். சுட்டு தண்ணி தேய்ச்சி படப்பண்ணு வலிக்கும். அப்படியே நெச்சு சாப்பிட வேண்டியதான். ஆமா, தண்ணி தெரியும், அதான் வெடிக்கும், நெச்சு விடும். என்ன தெரியும். இவங்க ரெண்டு பேரும் பழம் சாப்பிட்டு நிக்கிறாங்க. போதுமா? போதுமா. தண்ணி ஏத்தணும், பாப்பாவுக்கு தண்ணி ஏத்தணும், பாப்பாவுக்கு உச்சி. பாப்பா 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 முந்திரி கொட்டை ஏத்தணும். ஸ்நாக்ஸ் இவ்வளவு தூரம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆத்துக்கு மீன் பிடிக்க போறோம், அதனால எல்லாம் ஸ்நாக்ஸ் பார்சல் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலே மாடு ஓட்டி போறதுக்கு எல்லாரும் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு பாரு கீழே வந்து அழகா நின்னு இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு ஜெஷிதா. ஹாய். மாடு மேய்க்கிறதுக்கு அப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து போறோம். சோ எப்பவுமே இங்க நான் வரும்போதுதான் அம்மா வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கே போவாங்க. ஏன்னா நார்மல் டைம் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா. சோ இப்ப வந்து நானும் அப்பா வந்திருப்போம். இப்ப ரெண்டு பேரும் ஜாலியா மீன் பிடிச்சோம். ஆமா, ஜாலியா மீன் பிடிக்க போறோம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாப்பா. சோ என்னதான் நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டாலும் நாட்டு மீன் டேஸ்டே வேற லெவல் தான். சோ அதனால குட்டி பொண்ணெல்லாம் கூட்டிட்டு ஜாலியா மீன் பிடிக்க போறோம். சோ மாடுலாம் அவுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மாடு மேய்ச்சிட்டே மீன் பிடிச்சிட்டு வரலாம். அப்புறம் இன்னைக்கு முந்திரி கொட்டை எல்லாம் வேற எடுத்துட்டு போறோம். முந்திரி கொட்டை சுடலாம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் தண்ணி சொல்லிட்டு ஒரு பேக் வந்து ஃபில் பண்ணியாச்சு. வண்டியில வச்சுட்டு கிளம்புறோம். போறோம். நீங்களும் வாங்க வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். கிளம்பிட்டாரு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. மாடு ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் பாத்தியா, எவ்வளவு பெரிய ஆள் தடி எடுத்துனாரு. சொல்லு. இங்க பாரு அம்மா, மாடு மேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆளு. ஜஸ்டா மாடு மேய். சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், மாடு எல்லாமே பாத்தீங்கன்னா அவுத்து விட்டாச்சு. பாவம் குட்டி கண்ணுக்குட்டி தான் வீட்டுல கட்டிங்க அடகுது. பில்லி போட்டு வாமா. ஃப்ரெண்ட்ஸ், மாடு ஓட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணு தூக்கி நாங்க வந்து கிளம்பிட்டோம். பேபி இருந்தா எப்பயுமே வண்டியில கூட்டும் போய் சல்லுன்னு விட்டுருவாரு. அங்க இன்னைக்கு நடந்து போறோம். எங்க ஊர் ஆத்துல அணைக்கட்டுல பாக்கலாம். சோ மாடு வந்து எப்படி நாங்க மேய்க்கிறோம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மாடு கூட நடந்து போறேன். மாடு ஓட்டிங்க வராரு. அம்மா அம்மா நீங்க அம்மா மாடு ஓட்டுறாங்க, இவரு மாடு ஓட்டுறாரு. மூடி மஸ்தான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொல்லா போட்டுன்னு வர்றாரு. செம ஜாலியா ஆட்டம் போட்டு வர்றாரு. கையா கையா கையாமா. ஃப்ரெண்ட்ஸ், மாடு மேய்க்க இவரு ஜாலியா வந்துட்டாரு. பாருங்க, இது எங்க ஊர் அணைக்கட்டு. நல்லா சூப்பரா ரெண்டு பக்கமும் வந்து மரம் இருக்கும். ரோடு வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இதுதான் போவோம் நாங்க. எங்கம்மா மாட்டக்கானா? இந்த சைடு ஒண்ணு வந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஆறு. ஆத்துல ஃபுல்லா முள்ளு வளர்ந்து போய் கிடக்குது ஃபுல்லா. அதான் வந்தாச்சா. நல்லா காத்தோட்டமா இருக்கு சூப்பரா. இன்னும் கொஞ்சம் போதான் வெயில் அடிக்கும். ஜெஸ்டா மாடு கூப்பிடு. ஒரு குச்சி எடுத்துக்கு ஒரு மாடு கூப்பிடுறதுக்கு. என்ன ஜெஸ்டா? மாடு கூப்பிடு. ஓட்டுற மாடு. பா பா. கோல் சைஸ் கூட இவரு இல்ல. கோல் எடுத்து மாடு கூப்பிடுறாரு. ஹேன்னு மாட்டை வந்து கூப்பிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் இவரு. அடடடடா, வித்தக்காரி பொண்ணு அல்ல இருக்கு. சூப்பரு. மேல குத்திக்கு போறடி.
பின்னாடி மாடு ஃபுல்லா வருது. என்ன ஜெஸ்டா 2 கையில சுத்துறாரு டேய். சுத்து சுத்து. ஆயா அங்க ஒரு ஆயா இருக்கிறாங்க, கூப்பிடு. ஆயா கூப்பிடுறாரு. ஆயா கூப்பிடு. அங்க ஆயா ஆயா இருக்கிறாங்க, கூப்பிடு. ஆயா சொல்லு. மாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் புதர் உள்ள போயிடுச்சு. அப்படியே வருமாமா மாடு உள்ள? அந்த சைடா வருமா? நீ எப்படி மேல வருவியா அது உள்ளே போயிடுவியா? மாட்டை ஓட்டி விட்டுட்டான் கட்டி மேல போய் அந்த பக்கம் ஒரு வழிக்குது, இறங்கி அப்படி நான் ஓட்டினே வரேன். நீங்க ரோட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா மாடு மேய்ப்பாங்க. இவரு ஒரே ஆர்வமா இழுத்துன்னு போறாரு என்ன மாடு மேய்க்கிறதுக்கு வாவான்னு. அப்பா வந்து நல்லா மாடு மேய்ப்பாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு முடியாதுல இருந்து அம்மா தான் டெய்லி மாடு மேய்க்கிறாங்க. டெய்லி மாடு மேய்க்கிறேன். இன்னைக்கு என் பேத்தி வந்தது, என் பொண்ணு வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி எல்லாம் எங்க அம்மா மாடு மேய்க்கிறாங்கன்னு சொல்லி பாக்கலாம். பேத்திக்கு கொடையா? சரி சரி. ரூம்ல 4 ரூம்ல அடைச்சு வச்ச உடனே வெளியே வந்த உடனே ஜாலி ஆயிட்டாரு. வா 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 வான்னு கூட்டின்னு போறாரு. எங்க ஊர் ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா இறங்கி நடந்து போயிட்டு இருக்கோம். மாடு வந்து பாத்தீங்கன்னா உள்ள நடந்து போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஜெஷிதா நீ கடற ஃபுல்லா மணல் இருந்தது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் இங்கதான் வந்து விளையாடுவோம். நாங்க ஆத்துனப்போ ஃபுல்லா மணல். இப்ப எல்லாமே மரமும் போயிடுச்சு. எல்லாம் முள்ளு மரம் ஃபுல்லா. 6 மரையே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மாடு வந்து பாத்தீங்கன்னா உள்ள மேயுது. நாங்க மேயுது மாடு. ஜெஷிதா தான் செம ஹாப்பி. போஸ் குத்தின்னு பாக்குறாரு. டேய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா கொஞ்ச நேரம் வந்து பாப்பாவை தூக்கினாங்க. 2 காலம் ஈத்து பிடிச்சி நான் காத்துல பாந்து இல்ல இப்ப அவங்க அப்பா வீடியோ கால் பண்ணாருல, அதனால என்னடா அப்பா காரணம் எங்கேயோ வந்து பேசுறது நினைச்சுன்னுக்குறாளா என்னன்னு தெரியல. ஜஷிதா முடி மஸ்தான் ஜாலியா வந்துட்டாரு போல. அப்பா என்னன்னு கேளாமா? வரோம் வரோம். என்னம்மா? ஏய் தாத்தாவை பார்த்து எவ்வளவு குஷி பாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அங்க வந்துட்டாரு, வண்டியில வந்தாரு அவரு. ஜஷிதா தாத்தா தாத்தா ஏன் நட கூட்டு வரீங்க? தூக்குன்றாரு. சரி சரி. தண்ணி காட்டுறாரு. லாஸ்ட் டைம் பிடிச்ச மீன் பிடிச்ச இடம்ல இது. எங்க விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்க தண்ணி இருக்குது. அந்த தண்ணிய பாத்துட்டு இவர் இந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்றாரு. ஹே ஹோ நீனு குளிக்கிறியா ஜெஷிதா? குட்டையில குளிக்கிறியா? இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க லாஸ்டா மீன் பிடிச்ச இடம். சோ இப்போ வலைலாம் எடுத்துட்டு வரல, வலை போட்டு இழுக்கிறதுக்கு. நாங்க வேற இடம் பாத்துருக்கோம். அங்க விரால் மீன் இருக்குன்னு அப்பா சொன்னாரா. சோ அங்க போறோம் இறைச்சி பிடிக்கிறதுக்காக. குண்டா அதனால தான் எடுத்துட்டு வந்தோம். சோ அங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டையில தான் மீன் பிடிக்க போறோம். எங்க இருக்கு தண்ணியே காணாமே? அங்க கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, கொஞ்சம் பள்ளம். ஃப்ரெண்ட்ஸ் சேத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போறோம். வயசு பண்றாரு அப்பா. நான் தான் போய் இறப்பேன், அவர் இறக்கி விட மாட்டேன். சரி, இறைச்சி இன்னைக்கு விரால் மீன் பிடிச்சி போறோம். விரால் மீன் குழம்பு வறுவல் பண்றோம். ஓகே சரி. இந்த புதரெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோரையில வந்து பாத்தீங்கன்னா அழகா தூக்குனாங்க குருவி கூடு வந்து கட்டியிருக்கு. ஃபுல்லா பாருங்களா சூப்பரா கட்டியிருக்கு, அழகா இருக்கு. குட்டி பண்ண குருவி கூடு வேணுமா உனக்கு விளையாடுறதுக்கு? அப்பா வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு இருக்காரு.
சேரு தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன். அங்க கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில தான் மீன் இறச்சி பிடிக்க போறோம். குருவி கூடு, இது வந்து பெண் குருவி கூடு, அழகா இருக்கு. தூக்க நான் குருவி கூடு. ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி குடிச்சுன்னு இருக்காரு ஒருத்தர். போதுமா? குடு இங்கே. ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவும் அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டைக்கு அழகா வழி பண்ணிட்டு வந்துட்டாங்க, தண்ணி இந்த சைடு இறைக்கிறதுக்காக. நல்லா ஹைட்டா இருக்குல்ல இந்த கோரை. இவரு இங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிறாரு. அம்மா குட்டி பொண்ணு நானும் கொடை பிடிச்சிக்கிட்டு மாதுளம் பழம் சாப்பிட்டுன்னு இருக்காரு. குட்டி பொண்ணு பிக்னிக் வந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா வேடிக்கை பார்த்துன்னு இருக்கோம். அப்பாவும் அம்மாவும் மீன் பிடிக்கிறதுக்கு வழி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வலைலாம் போட்டு இழுக்க போதில்ல ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா இறைச்சிட்டு சேத்துலதான் மீன் பிடிக்க போறோம். அப்பா காலையில இங்க வந்தாரா, விரல் குஞ்சு நிறைய இருக்குன்னு சொல்லி பார்த்தாரு. அதனால இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட வந்திருக்கோம். பாக்கலாம் இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு பள்ளம் வெட்டி இடத்தெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. கிடைக்குதான்னு பாப்போம். ஜெசிதா மீன் கிடைக்க மாட்டி? ஆமா ஜெசிதா சொன்னா கண்டிப்பா கிடைக்கும். தாத்தா எங்க? ஆயா எங்க? தாத்தா என்ன பண்றாங்க? மீன் பிடிக்கிறாங்க சொல்லு. மீன் 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 பிடிக்கிறாங்க சொல்லு. மீன் எல்லா இடமும் சரி பண்ணிட்டு ஒரு பள்ளம் வெட்டி இருக்காங்க. அந்த பள்ளம் வெட்டி அங்க இருந்து தண்ணி இறச்சி ஊத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க வெறும் சிலேபி கண்ட மீனா வந்து பாத்தீங்கன்னா உழுது. வாவ் ஜிலேபி மீன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. விரல் மீன் பிடிச்சிங்க போலையா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. அப்பா பிடிச்ச காட்டுப்பா அப்படியே. கூட்டு போய் காட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேத்துல தான் பாருங்க நிறைய குள்ளக்கண்ட மீன்லாம் இருக்கு. சேத்து அப்படியே அமிக்கி அமிக்கி வந்து பாத்தீங்கன்னா என்னம்மா நீ மீன் பிடிக்கிற சேத்துல போய்? கெளுத்தி முள்ளு இருக்கும் பாத்து. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சாச்சு. சேத்துல வந்து பிடிச்சிருக்கோம். வந்ததுக்கு மீன் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே இதுல மீன் இருக்கும். சேத்துல நல்லா வந்து பாத்தீங்கன்னா புதஞ்சிட்டு இருக்கு. அம்மா வாவான்னு கூட்டா அவங்க வராது மீன் பிடிச்சுனே இருக்காங்க. மீன் பாத்தியா? அவர் வாய பாரா, சேத்துல டபால் டபான்னு சேரெல்லாம் மூஞ்சில அடிச்சு விடுதுப்பா. லஞ்ச் பேக் வந்து மீன் பேக்கா மாத்திட்டாங்க. மீன் புடிச்சிட்டான், கூட்டு கிளம்புறோம். கூட்டு போய் காமிக்கிறான், தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு வெறும் சேரு சேரு சேரு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். போய் காமிக்கிறோம் தண்ணி போட்டு. ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மணி 1க்கு மேல ஆயிடுச்சு. போய் லஞ்ச் வந்து சாப்பிடணும். எடுத்துட்டு வரல லஞ்சு. போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோ இல்ல அம்மா யாரோ ஒருத்தவங்க மாடு மேய்ப்பாங்க. நம்ம ஒரு ஆள் மீன் வந்து கிளீன் பண்ணி சமைக்க வேண்டியதான் மீதி 2 பேர். ஓகே சரி வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு மீன் பிடிச்சேன்னு சொல்லிட்டு. நானே சரியா பாக்கவே இல்ல. நான் ஹாப்பியா? செம ஹாப்பி. இங்க பாருங்க விரல் 3 விரல் ஆட்டுது. இதுதான் விரல் மீன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல 3 ரகம் மீன் இருக்கு. விரல் ஆரா, இது ஆரா மீன்ல. இது இது வந்து பாம்பு மாதிரியே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஆரா மீன். நாங்க லாஸ்டா ஒரு மீன் ஆரா மீன் நினைச்சு ஒரு பாம்பு பாத்துட்டு வந்து அம்மா பாம்பு புடிச்சிட்டாங்க. தண்ணி பாம்பு. இது குறவை உள்ள காடுது. இதெல்லாம் குறவை. சரி இது வந்து குறவை மீன் ஃப்ரெண்ட்ஸ். குறவை இது வந்து. அப்புறம் துல்மாங்குட்டி ஒண்ணு இருக்குமே கலர், அது எங்க தீ போட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா துல்மாங்குட்டின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா விரல் மீன் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா. இது வந்து விரல் மீன், இது குறவை மீன், இது வந்து துல்மாங்குட்டி. துல்மாங்குட்டி இங்க பாருங்க, இங்க பாருங்க. வழுகுதுமா தூக்கவே முடியல. சிலை பாட்டுக்கு வருது. இதெல்லாம் வருது. அவ்வளவுதான் கிளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மண்டி தோலை வச்சுட்டு பட்டு பட்டு பட்டே வறுத்துடலாம். மசாலா போட்டு வறுத்துடலாம். ஆமா நீ வேட்டை எங்க அப்பா சொன்னதா நாளைக்கு காலையில வந்துருமா வாப்பா வாப்பான்னு சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ண போறோம். குறையும் பிசு பிசா இருக்குது. ஆமா
எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்களே வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு வந்தோம். சோ ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி சமைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குள்ளக்கண்டை. வளர்ப்பு கண்மே சின்ன அழகா பெருசு பெருசா நறுசா இருக்கு. கெண்டை சூப்பரா இருக்குல்ல. இது என்னது கெண்டை மீன்ல? இது வரைக்கும் குள்ளக்கண்டை சின்ன சின்னதா தான் பாத்துருக்கேன். இப்பதான் இவ்வளவு பெருசு இருக்குமா? பெருசு பெருசா ஆத்து மீன் கவுச்சேடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கெளுத்தி மீன் எல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா அதுல முள்ளு இருக்கும். ஆயிரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா எடுத்திருக்கோம். ரகரகமா மீன் கிடைச்சிருக்குது இல்லம்மா. பனைமரம் ஏறுமா? பனங்கோட்டை சேத்துலதான் இருக்கும் பனங்கோட்டை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா விரால் மீன், குறவை மீன், ஜிலேபி மீன். இது வந்து பாத்தீங்கன்னா கெளுத்தி மீன். கெளுத்தி மீன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நெத்திலி மீன் மாதிரி இருக்கும். வறுத்து சாப்பிட்டாலும் சரி, குழம்பு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஆமா, குள்ளக்கண்டை. அவ்வளவு இவ்வளவு மீன் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சுட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளீன் பண்ணிட்டு சமைக்கணும். சோ அடுத்த வீடியோல வந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.